சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல எந்தெந்த தேதிகள் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மே மாசத்துல எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க 7ரை சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த 7ரை சனி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய குடைச்சல்களை கொடுத்திருக்கும், பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, சொத்து சுகங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிற ஒன்னே உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அண்ணன் தம்பிகளுக்கு இடையே பங்காளி சண்டைகள் அப்படிங்கறத இந்த 7ரை சனி ஏற்படுத்தி இருக்கும். குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த 7ரை சனி ஏற்படுத்தி இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கறத மகர ராசிக்காரங்க இந்த 7ரை சனி காலத்துல சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கடன் நெருக்கடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு நிறைய காரிய தடைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு குடியிருக்கிற வீட்டையே விற்க வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். பூர்வீக சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இல்ல அப்படின்னா மேல் அதிகாரிகள் கூட மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க வேலை இழப்புகளை சந்திச்சு அதுக்கப்புறமா நல்ல ஒரு வேலை வாய்ப்பே கிடைக்காம தொடர்ச்சியான மன அழுத்தத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த 7ரை சனி கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்க கடந்த 7-8 வருஷங்களா ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பாத சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லாம தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தொடர்ச்சியா முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம ஒரு காரிய தடைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பெரிய அளவுல நெருக்கடியோட தான் நீங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமா உங்க வேலைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயே நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கறத சந்திப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமையை தான் கடந்த 6-7 வருஷமா சந்திச்சுட்டு வருவீங்க. உங்களுக்கு அப்புறமா தொழில் ஆரம்பிச்சவங்க எல்லாரும் பெரிய அளவுல முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமை தான் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தொடர்ச்சியான பாதிப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த 6-7 வருஷங்களா கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த பாதிப்புகள் மூலமா நிறைய மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு சில மகர ராசிக்காரங்க கடந்த 6-7 வருஷத்துல வாகன விபத்துக்களையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 7ரை சனி மகர ராசிக்காரங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட அவகாசம் கொடுக்காம தொடர்ச்சியான வேதனைகளையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 4-5 மாதங்கள்ல அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன முன்னேற்றங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 4-5 மாதங்களா பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இவங்க சமாளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியா 4-5 வருஷங்களா வேலை தேடிக்கிட்டு இருந்த ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கும் கடந்த 4-5 மாதங்கள்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது பெரும்பாலான மகர ராசிக்காரங்க ரொம்பவே நெருக்கடியான காலங்களை எல்லாம் கடந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 4வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் 5வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மன அழுத்தங்கள் மன வேதனைகளை சந்திச்சுட்டு வந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள்ல இருந்து சிறப்பான விடுதலையை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாளா இருட்டுக்குள்ள அடப்பட்டு இருந்த மகர ராசிக்காரங்க இந்த மே மாதத்துல இருந்து வெளிச்சத்தை நோக்கி வர போறீங்க. எதை தொட்டாலும் தோல்வி, எந்த காரியத்துல இறங்கினாலும் தடைகள் அப்படின்னு இருந்த நிலைமைகள் மாறி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு அருளால ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கறதும் தொடர்ச்சியா கிடைக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 5வது வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவானோட பார்வை இந்த மே மாதத்துல இருந்து மகர ராசிக்கு நேரடியா கிடைக்க போகுது. இப்படி குரு பார்வை கிடைக்கிற காரணத்தால மகர ராசிக்காரங்களோட தன்னம்பிக்கை 2 மடங்கா அதிகரிக்கும். சுறுசுறுப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு 2 மடங்கா கிடைக்கும். எந்த காரியத்திலையுமே நம்ம பின்வாங்க கூடாது, அந்த காரியத்தை முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள ஏற்படும். யார் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ மட்டம் தட்டினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்க கடந்த 6-7 வருஷங்களா வாழ்க்கையில எந்தவித பிடிப்பும் இல்லாம ஏதோ கடமைக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதால உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கை முடிவு பண்ண போறீங்க. அந்த இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நீங்க நடக்க போறீங்க. இது கூடவே குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியிலையும் பதியறதால ஒரு சில யோகங்களையும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா மகர ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா ரொம்ப காலமா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறமா திருமண வரன்கள் அப்படிங்கிறது அமையும். கடந்த 6-7 வருடங்களா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில நேரடியா பதியறதால தொழில்ல நீங்க சிறப்பான லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தொழில்ல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலைமை படிப்படியா மாற ஆரம்பிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் இது பாத சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது, நம்ம ஒதுங்கி போகணும், பொறுமையா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சனி பகவான் ஏதாவது ஒரு வகையில உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட கண்களுக்கு நீங்க செய்யற நல்லது எதுவுமே தெரியாத மாதிரி கெட்டது மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு சில குழப்பங்களையும் சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். அதனால மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாசத்திலையும் கண்டிப்பா நீங்க நிதானமா இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க, உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம அல்லது அவங்க கிட்ட மறைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல செய்யாதீங்க. ஏன்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம நீங்க செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். அதனால மகர ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியற மாதிரி அந்த காரியங்களை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் உங்களால தவிர்த்திட முடியும். நன்றி, வணக்கம்.